அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஒரு இறை விசுவாசியாக நீங்கள் உயர வேண்டுமா? அன்பானவர்களே, ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய மிகச்சிறந்த பண்பு பிறர் நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய பண்பு. ஒரு மூமினுக்கு இரு கோணங்கள் உண்டு. ஒன்று அவனுடைய வணக்க வழிபாடுகள், இன்னொன்று எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு. இந்த இரண்டு பண்பும் ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுதுதான் அவன் ஒரு இறை விசுவாசி என்ற அந்தஸ்தை அடையக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். 37வது அத்தியாயத்துல 99வது வசனத்துல, நீங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்கள். அப்படி உதவி செய்யக்கூடியவர்களை அல்லாஹு நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பாருங்கள் அன்பானவர்களே, நாம் சுயநலம் இல்லாதவர்களாக பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹுடைய நேசத்தை அடையக்கூடியவர்களாக இருப்போம். அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.